ஃபேன்சி இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஜாப்பனீஸ் ஸ்டைல் சூஃப்லே பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 எக்ஸ் எடுத்து அதோட எக் ஒயிட் அண்ட் எக் யோக்கை செப்பரேட் பண்ணிடலாம். எக் ஒயிட்ஸை 15 மினிட்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது எக் யோக்கில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் மில்க், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக் ஒயிட்டை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு ஹேண்ட் மிக்சர் வச்சு நுர வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்க போகிறோம். நான் இந்த ரெசிபிக்கு 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நுர வந்த உடனே ஸ்டாப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். மறுபடியும் பீட் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். பீட் பண்ணிடலாம். சுகர் சேர்த்துக்கலாம். பீட் பண்ணிடலாம். எக் ஒயிட்ஸ் இந்த மாதிரி ஒரு மயோனீஸ் மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். எக் ஒயிட்ஸில் 1/3 போர்ஷன் எடுத்து எக் யோக்கில் ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். எக் விஸ்க் யூஸ் பண்ணாமல் ஸ்பேட்டுலாலேயே பண்ணுங்கள். இப்போ மீதி இருக்கிற எக் ஒயிட்டையும் அந்த எக் யோக்கில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செஞ்சால் தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் பேட்டரை ஒரு ஸ்பூன் வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் கேக்கு 3 ஸ்பூன் பேட்டர் மேலே மேலே வைக்கணும். மொத்தமாக வைக்கக்கூடாது, அப்படி வச்சா ரொம்ப ஃப்ளாட் ஆயிரும். இப்போ 2 ட்ராப்ஸ் தண்ணி விட்டு லிட்டை வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணி பேன் கேக்ஸை திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸுக்கு லிட்டை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் லோ ஹீட்டில் தான் இருக்கணும். ஹை ஹீட்டில் வச்சா பேன் கேக் சீக்கிரமாக பர்ன் ஆகிடும். இப்போ நம்ம சூஃப்லே பேன் கேக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்க்கு சாக்லேட் சிரப், ஹனி இல்லாட்டி மேப்பிள் சிரப்போட சாப்பிட சூப்பராக இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் பிளெயினாக சாப்பிடவும் சூப்பராக தான் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.